உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா? ஸோ பண்ணிட்டு உங்களுக்காக தான் வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஸோ உங்ககிட்ட பேன் கார்டு இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் வேறு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது வேறு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஆதாரில் வேறு நம்பர் இருக்கும். ஸோ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு டைப் பண்ண வாட்டி, அதாவது ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படின்னு டைப் பண்ண வாட்டி உங்களுக்கு அடுத்ததாக ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அந்த வெப்சைட் கிளிக் பண்ண வாட்டி உங்களுக்கு உங்களோட பேன் கார்டு நம்பர் போட சொல்லுவாங்க. 10 டிஜிட்டில் உங்களோட பேன் கார்டு கரெக்டாக மிஸ்டேக்லாம் போடுங்க. அடுத்தது உங்களோட ஆதார் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் போடுங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு உங்களோட கேப்சா கேட்கும். கேப்சா கரெக்டாக கொடுத்த வாட்டி சப்மிட் கொடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேஜில் மூவ் ஆகும். உங்கள் டீட்டெயில்ஸை கரெக்டாக காமிங்க. உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் ஃபோன் நம்பர் ராங்காக இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்டேட் யுவர் ஃபோன் நம்பர் கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதில் கனெக்ஷன் கொடுத்து கிளிக்கர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அடுத்த பேஜில் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும், உங்களோட பேன் கார்டு கரெக்ஷன் முடிஞ்சது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கரெக்ஷனாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ண தேவையில்ல.